ரெசிபி தாங்க. ஆமாங்க, கொள்ளு துவையலும் கொள்ளு ரசம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் வந்துட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு கப் அளவு கொள்ளு எடுத்திருக்கோம். இதை வந்து காணம்பயிறுன்னு சொல்லுவாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம 3 தக்காளியை வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரசத்துக்கும் தக்காளி வந்து இதில் சேர்த்துருக்கோம். 7லேருந்து 8 விசில் அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொள்ளு கடையல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 2 காஞ்ச மிளகாய். இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக எடுக்கிறீங்கன்னா 3 மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்ப மிளகாய் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நறுன்ட்டு பொடி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த மசாலா தான் வந்துட்டு கடையலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போது 7லேருந்து 8 விசில் அளவுக்கு நம்ம விட்டு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா தெரியும். கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா மசியணுங்க. ஏன்னா இந்த பருப்பு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து 7 விசில்லேருந்து விடுறோம். இல்லை 10 விசில் அளவு கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் இது நம்ம வேக வச்ச பயிரோட தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஊறட்டும். இதில் தக்காளியும் வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இன்றைக்கி கொள்ளு கடையில் வந்து தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்ததும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதும் இதில் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை. இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து 15லேருந்து 20 அளவு சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். ஆமாங்க, இப்போது மசாலா வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்மளுக்கு லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த காணம்பயிரை வந்து சேர்த்துக்கிற போகிறோம். அதை வந்து நம்ம ஒரு தடவை மசிச்சு விட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம மசிச்சும் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் மசிச்சு விட்டு சேர்க்கும்போது தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இறங்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காணம்பயிறு சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம வேக விட போகிறோம். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே நம்மக்கிட்ட காணம்பயிறு தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவும் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வெந்து வரும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான கொள்ளு கடையல் வந்து ரெடி ஆகிடுங்க. இதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. சத்தும் வந்துட்டு நிறையா இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். கொள்ளு வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இப்போ நல்லா வந்து நம்ம மத்து வச்சு கடைஞ்சி விட்டுருங்க. இப்போது சூடாகவே நம்ம மத்து வச்சு கடையும் போது வேகமாக பயிர்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு மசிச்சு வந்து கொடுக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு மசிச்சிருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். இப்போது ரசம் செய்வோங்க. இப்போ ரசத்துக்கு வந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு 7 பல் பூண்டு அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரசத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம தண்ணி வந்து எடுத்து வச்சுருப்போம். பயிரோட தண்ணி, புளி ஊற வச்சது. இப்போது இதில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த புளியோட கொட்டையெல்லாம் நம்ம சக்கையெல்லாம் வந்துட்டு வெளியில் எடுத்துடணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே வந்து மல்லி இலைகளையும் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து நம்ம கைப்பட பெசரும் போது நம்மளுக்கு அந்த மல்லி இலையில் இருக்கிற அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து நம்மளுக்கு இறங்குங்க. அதனால தான் நம்ம மல்லி இலை கலந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்கன்னு சொல்லிடுறோம். இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் இதில் கடுகு உளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புளி கரைசல் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிற போகிறோம். இது கூட பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை வந்து இப்போது நம்ம சேர்த்துக்கிற போகிறோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரசம் வந்து நல்லா முறக்கட்டி வரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முறக்கட்டம் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, கொள்ளு ரசம் ரெடி. இப்போது கொள்ளு பயிறு வந்து நம்ம கடையில் செய்யும்போது ரசமும் வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.